மாமா. அடடா, சொல்லு. 18 வருஷம் என்ன பெத்து வளர்த்தன அப்பா அம்மா எப்படா இந்த மூதேவி வீட்டை விட்டு வெளியில போவன்னு திட்டினா நான் இல்ல எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது மாமா. ஆனா அந்த மாதிரி ஒரு கண்ட எனக்கு வராம என்ன காப்பாத்தி பொண்டாட்டிங்கிற கௌரவத்தை கொடுத்திருக்கீங்க. அதனால நீங்க என்ன திட்டினாலும் நான் தாங்கிக்குவேன் மாமா. உன்னை கண்டத்துல இருந்து காப்பாத்தி என்னடி பண்றது? நான் இப்ப பெரிய மீள முடியாத கண்டத்துல சிக்கிட்டேன். எனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ண தெரியுமா? ஏ மாமா, நீங்க தோல்ல போடுற துண்டு மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியா நான் இல்லாம இருக்கலாம். ஆனா கால்ல மாற்ற செருப்பு மாதிரி ஒரு உபயோகமான வேலைக்காரிய கூடவா நான் இருக்க மாட்டேன். என்னது துண்டு செருப்புன்ட்டு? எனக்கு ரெண்டும் தாண்டி வேணும். பொண்டாட்டின்னா அழகாவும் இருக்கணும், உபயோகமாவும் இருக்கணும். அழகுன்னா நான் என்ன பெரிய ஸ்ரீதேவி இல்ல ஜெயபிரதா வேணும் நான் கேட்டேன். ஏதோ ஒரு ஊர்வசி இல்ல ஒரு இளவரசி இல்ல அட்லீஸ்ட் ஒரு சுலோச்சனா. போய் போய் ஒரு பிந்து கோஷம் எனக்கு மாட்ட நான் என்னடி பண்ண முடியும்? ஏ மாமா, பிந்து கோஷம் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அதுக்கு நீ உசிலமணியை கட்டி இருக்கணும், இல்லனா பக்கோடா காதரை கட்டி இருக்கணும். நான் தான் கிடைச்சனா? அது என் அதிர்ஷ்டம் நினைச்சேன். அதிர்ஷ்டமா? அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன். அர்த்த ராத்திரி ஆயிருச்சு, என் முதல் ராத்திரி இன்னும் பேச்சிலேயே போயிட்டு இருக்கேன்னு எரிஞ்சிட்டு இருக்கிறேன். கிண்டலா போடி. பார், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நானா மனசு மாறி கூப்பிடுற வரைக்கும் இந்த கட்டில் பக்கமே வரக்கூடாது. நீ அங்கதான், நான் இங்கதான். தனியா ஒருத்தனாலும் பரவாயில்ல.